ரமலானுடைய 30 நாட்களுமே பல வெகுமதிகளையும் அருளையும் சுமந்து வரக்கூடியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் குறிப்பிடப்பட்ட இந்த முதல் 10 நாட்கள் அருளை அதிகப்படியாகவே சுமந்து வரக்கூடியது. அல்லாஹுடைய அருளை நீங்கள் ஸ்கேல் வச்சு அளக்க முடியாது, அல்லது இதுதான் அதுதான் என்று மனக்கணக்கும் போட முடியாது. நீங்கள் புரியாத, பிரமிக்க வைக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய அந்த புத்திசாலித்தனம், அறிவுத்தனத்தை எல்லாம் தாண்டி அல்லாஹுடைய அருள் இருக்கிறது. இந்த 10 நாள் மட்டும்தான் அல்லாஹுடைய ரஹமத்து, மற்ற நாட்களில் அப்படின்றது அல்ல. இங்கே கொஞ்சம் அதிகம் கிடைக்கிறது, அவ்வளவுதான். இந்த 10 நாட்களும் சரமாரியாக இறங்குகிறது. நீங்கள் பிறப்பதற்கு முன்பே அல்லாஹுடைய அருள் உங்களுடைய விஷயத்தில் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. உங்களுடைய தாயின் கருவறையில் இருக்கின்ற நேரம் ரபுல் இஸ்ஸத் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தாயின் மனிதத்தன்மையை மாற்றுகிறான். எப்படி மாற்றுகிறான்? நகை நட்டு ஆபரணம், தன் புருஷன், காதல், அப்படி இப்படின்னு இருக்கக்கூடிய அவளுடைய மனதில் தாய்ப்பாசம் என்ற ஒன்றை ரப்புல் ஆலமீன் புகுத்துகிறான். அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த தாயினுடைய உள்ளத்திலே தாய்ப்பாசம் என்ற நிகரில்லாத ஒன்று புகுத்தப்படுகிறது. மேலும் இதை ஸ்திரப்படுத்தக்கூடிய விதத்திலே, உறுதிப்படுத்தக்கூடிய விதத்திலே அவளுடைய இரத்தத்திலிருந்தே, அவளுடைய உணவிலிருந்தே குழந்தைக்கு உணவு தரப்படுகிறது, தொப்புள் கொடி வழியாக. இன்னும் சொல்ல போனா மாதவிடாயை குடிச்சு வளர்ந்தவங்கலாம் நாம பெருசா பெருமை பித்திக்கிறோமே, நான் அப்படி இப்படின்ட்டு. பெண்ணுக்கு போகக்கூடிய மாதவிடாயை அறிந்தி வாழ்ந்தவர்கள் தான் நாமெல்லாம், சும்மா இல்லை. அதற்கு பிறகு அன்பு சகோதரர்களே, தாயின் மூலமாகத்தான் தண்ணீரும் அவனுக்கு புகட்டப்படுகிறது. அல்லாஹ் அக்பர். அந்த குழந்தையினுடைய உணவு ஏற்பாடு இருக்குது பாருங்க. 10 மாத காலங்கள் அந்த ரப்புல் இஸ்ஸத் அந்த உடல் வறட்சியை வளர்க்கக்கூடிய ஊட்டச்சத்தை எப்படி தருகிறான் என்பது அல்லாஹ் அக்பர், எண்ணில் அடங்காதது, எண்ண முடியாதது, அளவிட முடியாதது. அதனால்தான் தாய்க்குள்ள நிகரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர் யாருக்கும் தரவில்லை. உதிரம் முழுக்க தாய் தான் சகோதரர்களே. நம்முடைய உடல் முழுக்க ஓடக்கூடிய உதிரம் அனைத்துமே தாய் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த தாய்ப்பாசம் என்ற அந்த அல்லாஹுடைய ரஹ்மத் தன் உயிரை விட மிக அதிகமாக அந்த குழந்தையினுடைய உயிரை என்ன செய்கிறது? பார்க்கிறது. அப்படி வைக்கிறான் அல்லாஹு தஆலா. உங்களுக்கு நான் சொன்னதுண்டு, மருத்துவமனையில குறுக்கும் நெடுக்குமாக அலைந்து கொண்டிருக்கிறான் ஒரு ஆண்மகன். ஒரு ஓரத்திலே வயதானவள் விட்டத்தையே பார்த்து கொண்டு துவா செய்து கொண்டிருக்கிறார். டாக்டர் வெளியில வர்றாரு. யாருங்க புருஷன் சொல்லி கேட்கிறார். பக்கத்துல போய் நிக்கிறான். நீங்க தானா? ஆமா, நான் தான். ஒரு அதிர்ச்சியான விஷயம். என்ன அதிர்ச்சியான விஷயம் சொல்லி மனம் படபடக்க கேட்கிறார். அப்போது அந்த டாக்டர் சொல்கிறார், உள்ளே அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறது உங்க மனைவி தானே? ஆமா. அவருடைய பிரசவம், ஒண்ணு அவர் பிழைக்கணும் அல்லது குழந்தை பிழைக்கணும். 2 உயிர்ல ஏதாவது ஒண்ணுதான் நம்ம காப்பாற்ற முடியும். உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு சொல்லி கேட்கிறார். பெரும் குரல் எடுத்து அழக்கூடிய அவன் சிறிது நேர ஆசுவாசத்துக்கு பிறகு, ஐயா, என்னுடைய மனைவியை காப்பாத்திருங்க, அந்த சிறிய உயிரை பத்தி எனக்கு தேவையில்லை, என் மனைவி இருந்துட்டா அடுத்து கூட பெத்து கொடுப்பா, என் மனைவி தான் எனக்கு முக்கியம் சொல்லி காதல் பாசத்தோடு சொல்கிறார். அப்படியே அந்த மனைவி இடத்துல டாக்டர் செல்கிறார். அம்மா, உள்ள பிரசவ வேதனையில் இருக்கிறாங்களே, அந்த அம்மா யாரு? என் பொண்ணு தான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. 2 உயிர்ல ஒரு உயிரை தான் காப்பாற்ற முடியும், எந்த உயிர்ன்றதை நீங்க தான் சூஸ் பண்ணணும். என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆமா, வேற வழி இல்லை. அப்போ அந்த தாயார் சிறிது அழுகைக்கு பிறகு முந்தானையால் முகத்தை துடைத்து விட்டு சொல்கிறாள், என் புள்ள வாழணுயா, பெரிய உயிரியா, சின்ன உயிரை பத்தி அக்கறை இல்லை, அது போனா போகுது, என் பிள்ளைய காப்பாத்துங்கன்னு சொல்லி என்ன செய்யறா? கைகளை பிடிச்சிட்டு அழுகிறா. டாக்டர் உள்ளே செல்கிறார். பிரசவ வேதனையில் ஊரையே கூப்பிட்டு அலறி கொண்டிருக்கக்கூடிய அவளுடைய முகத்துக்கு அருகாமையில் சென்று, அம்மா, மனதை திடப்படுத்திக்கோ, வேற வழி கிடையாது, 2 உயிர்ல ஒரு உயிரை தான் காப்பாற்ற முடியும், எங்களால, நீ தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அவ்வளவு பெரிய வேதனையிலும் அலறலிலும் அவள் சொல்கிறாள், நான் இந்த உலகத்தை பார்த்துட்டேன், எல்லா இன்பத்தையும் அனுபவிச்சுட்டேன், ஆனால் என் வயிற்றிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த உயிர்
உலகத்துல எதையுமே பார்க்கல, ஐயா என் பிள்ளைய காப்பாத்துங்க, நான் செத்து போனாலும் பரவாயில்லை. இதுதான் தாய்ப்பாசம் சகோதரர்களே. இந்த தாய்ப்பாசம் உயிரை, தன் உயிரை விட மேலாக மதிக்கிறது. அதனாலதான் எத்தனையோ பெண்கள், விதவை பெண்களை நான் பார்த்திருக்கிறேன், இளமை பருவத்துல மறுமணம் முடிக்காம தான் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்காக காலம் முழுவதும் தன்னுடைய எல்லா உணர்ச்சிகளையும் தீக்கிரையாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களை நான் பார்த்திருக்கிறேன். இதுதான் தாய்ப்பாசம் சகோதரர்களே. தாய்ப்பாசத்திற்கு நிகராக இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. என்னத்தை அவன் கொண்டு வந்தாலும், எங்க மாமி என்ன ரொம்ப பாசமா, அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. சொல்லிக்கிறலாம் இவன், எங்க மாமி பெரியம்மா இவங்க ரொம்ப பாசமா இருப்பாங்கன்னு. தாய்க்கு நிகர் உலகத்துல யாரையுமே அல்லாஹ் வைக்கல. ஏன்னா தாயின் தியாகம் அப்படிப்பட்டது. தாயின் மடியை 2 வருஷமாக அவனுக்கு சிம்மாசனமாக, மனிதனுக்கு சிம்மாசனமாக அல்லாஹ் ஆக்கி தந்தான். தந்தையின் தோல் புஜத்தை அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் எப்படி மாற்றுகிறான்? அவனுக்குள்ள ஒரு அன்பை ஏற்படுத்தி தோல் புஜத்தை அவனுக்கு வாகனமாக மாற்றி தருகிறான். அல்லாஹ்வுடைய ரஹமத்தை உங்களால் எண்ணி பார்க்க முடியுமா? இந்த 10 நாட்களும் நீங்கள் இப்படிப்பட்ட நியாமத்தை அசை போட்டாலே போதும். அவனுக்கு துரோகம் விளைவிக்க மனது வராது, அவனை தொழாமல் இருக்க மனது வராது, அவனுக்காக நோன்பு இருக்காமல் இருக்க மனது வராது. ஒரு நல்ல மூமினுக்கு, செத்து போனவனுக்கு எல்லாம் சரி, அவன் தொழவும் மாட்டான், நோன்பு வைக்கவும் மாட்டான். எப்போ உள்ளம் செத்து போகிறானோ அவனுக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பற்றி எந்த அக்கறையும் இல்லை, எந்த ஆட்சேபனையும் இல்லை. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, ஆக அல்லாஹுடைய ரஹமத், அல்லாஹுடைய ரப்புல் ஆலமீனுடைய நியாமத் அல்ல அல்ல குறையாமல் கஜானா கணக்கில் கிடக்கிறது சகோதரர்களே. உமர் ரலியல்லாஹு சில சஹாபாக்களோடு போய் கொண்டிருப்பாங்க. 2 கையும் இல்லாத 2 காலும் இல்லாத ஒரு ஜடம் போல ஒரு பாடி ஒண்ணு கிடக்கும். உயிரோட இருப்பாரு, பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாரு, மக்கள் இடத்துல யாசகம் கேட்டுக்கொண்டு இருப்பார். படுத்த படுக்கையாக மக்கள் ஏதோ ஒண்ணு போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, இந்த மனிதன் ஒரு புரோஜனமும் இல்லாதவன், அல்லாஹு தஆலா இவன் விஷயத்துல நியாமத்து செய்யவே இல்லை, ரஹமத்து செய்யவே இல்லை, பாவம், 2 கையும் இல்லை 2 காலும் இல்லை, என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சஹாபாக்கள் கேட்கும் போது சையதுனா உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவாங்க, அவனுக்கு சிறுநீரை ஃப்ரீயா போக வைக்கிறான் பாரு, அது அல்லாஹ்வுடைய ரஹமத்துன்னு சொல்லி சொன்னாங்க. நீ நினைப்பது போல 2 கையும் இல்ல 2 காலும் இல்லைன்னா உலகத்துல அல்லாஹ்வுடைய ரஹமத்தே இல்லைன்னு நீ நினைக்கிற. அவனுக்கு எந்த தங்கு தடையும் இல்லாம அவன் முக்குனா சிறுநீரை ஃப்ரீயா கொண்டு போறான் பாரு வெளியில. இவ்வளவு காலம் அடுத்தவர்களுடைய அந்த பிச்சையை கொண்டு வாழ வைக்கிறான் பாரு, அது அல்லாஹ்வுடைய ரஹமத்துன்னு சொல்லி சொன்னாங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க சொல்லுவாங்க, இந்த அபூ ஹுரைரா எப்படிப்பட்டவர் தெரியுமா? பின்னாடி காலத்துல அவங்க எல்லாம் பெரிய ஆளா ஆன பிறகு சொல்லுவாங்க, புஷ்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரும் செல்வ சீமாட்டிட்ட வேலை பார்த்தவன் தான் இந்த அபூ ஹுரைரா. அந்த புஷ்ராவின் வாகனம் செல்லக்கூடிய நேரத்தில் அந்த வாகனத்தின் மூக்கணாங்கயிறை பிடித்து செல்வதிலிருந்து, அவருடைய காலணிகளை துடைத்து வைப்பதிலிருந்து, அவருக்குண்டான ஹிதுமத்துக்களை செய்வதிலிருந்து, அந்த புஷ்ரா என்ற செல்வ சீமாட்டியின் அடிமையாகவே இந்த அபூ ஹுரைரா இருந்தான். என் ரப்பு என்னை கைவிடாமல் என்ன செய்தான் தெரியுமா? என் மீது ரஹ்மத் செய்தான். அபூ ஹுரைரா இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி ரஹ்மத் செய்தான். முதல்ல என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய மறதியை போக்கினா ரசூல் என்ற அந்த மகா பெரிய அற்புதத்தை கொண்டு என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய மறதியை போக்கி எனக்கு கல்வியை தந்தான், இல்மை தந்தான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவித்த ஹதீசுகள் ஆயிரக்கணக்கான ஹதீசுகள். அவர்தான் ஃபர்ஸ்ட் ஹதீஸ் கலை, ஹதீஸை அறிவித்த அறிவிப்பாளர்களில் முதல் தரமானவர் அபூ ஹுரைரா, 2ஆம் தரமானவர் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆக அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, அந்த கல்வியை தந்தான். மேலும் ரப்பினுடைய ரஹ்மத் கூடுகிறது. எப்படி கூடுகிறது? இந்த அபூ ஹுரைராவை பெரிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல ஆக்கணும்னு என் ரப்பின் உள்ளம் நினைக்கிறது, ரஹ்மத்தை அள்ளி தருகிறது. மக்களால் மிதிக்கப்பட்ட இந்த அபூ ஹுரைரா, மக்களால் நசுக்கப்பட்ட இந்த அபூ ஹுரைரா, மக்களால் ஏளன பொருளாக பார்க்கப்பட்ட இந்த அபூ ஹுரைரா எகிப்தின் கவர்னராக மாறி போனார். எகிப்தின் ஈஜிப்தினுடைய கவர்னராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கினார். இன்னும் இந்த அபூ ஹுரைராவுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று என் ரப்பின் உள்ளம் நாடி, எந்த புஷ்ராவுக்கு அடிமை வேலை பார்த்தேனோ அந்த புஷ்ராவையே என் மனைவியாக அல்லாஹ் ஆக்கினான். அல்லாஹ் அக்பர். அந்த புஷ்ராவையே என் மனைவியாக ஆக்கினான்.
இப்படி அபூ ஹுரைரா, பல அபூ ஹுரைராக்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய நியாமத்தை கொஞ்சம் சீர்தட்டி பார்த்தாலே போதும். ஆரம்பத்துல சென்னைக்குள்ள வரும்போது மிஸ்கீனா தான் வந்திருப்போம், முசாபிரை விட கேவலமா வந்திருப்போம். ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 4 பேர் மதிக்கத்தக்க ஒரு செல்வத்தை கொடுத்திருப்பான், 4 பேர் மதிக்கத்தக்க ஒரு மரியாதையை கொடுத்திருப்பான், 4 பேர் மதிக்கத்தக்க ஒரு கண்ணியத்தை கொடுத்திருப்பான். ஏன்? அவன் பள்ளியினுடைய நிர்வாகமாகவே ஆக்குவான். ஒரு காலகட்டத்துல பள்ளிக்கு கஞ்சி வாங்க போயிருப்பான். அவன் வறுமையின் காரணமாக கியூல நின்று ரமலான் மாசம் எப்போ கஞ்சி ஊத்த போறாங்க, நான் கஞ்சி வாங்க போறேன்னு சொல்லி போன அவனை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவன் பள்ளியையே மராமத்து செய்யக்கூடிய, நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகியாகவே ஆக்கியிருப்பார். எண்ணிலடங்காதது சகோதரர்களே. நீங்க ஒரு நிமிஷம் இல்ல, பல நிமிஷங்கள், பல கோடிக்கணக்கான மணித்துளிகள் உங்களை படைத்த இறைவன் உங்களுக்கு தந்த ரஹமத்தை, உங்களுக்கு தந்த நியாமத்தை நான் நினைத்து பார்த்து சுக்ர் செய்ய போகிறேன் என்று சொன்னாலும் அது ஈடாகாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் கால்கள் வீங்க வணங்கினார்கள், முகமெல்லாம் வெளிரி போகும். காலங்கள்ல சஜிதா செய்தார்கள் எனில் அவர்கள் இறந்து விட்டார்களா என்று எண்ணக்கூடிய அளவுக்கு சஜிதாவிலேயே லைத்து போய் கிடப்பார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டவராயிற்று, நீங்கள் ஏன் இப்படி உங்களை வருத்தி கொண்டு வணங்க வேண்டும் என்று கேட்கும் போது, அவலவுக்கான அப்தன் ஷகூரா, நான் ஒரு நன்றி உள்ள அடியானாக ஆக வேண்டாமா ஆயிஷா என்று கேட்பார்கள். எவ்வளவோ கஷ்டங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, ஏன் படைத்தவனே இப்படி செய்கிறாய், என்னை போட்டு பாடாய்படுத்துகிறாயே என்று ஒரு வார்த்தை. இங்கே வருமானத்துல ஒரு 10 ரூபாய் கம்மியாயிட்டா கூட என்ன ரப்பு இது, தொழுகிறேன், இபாதத் செய்யறேன், எல்லாம் செய்யறேன், இன்னைக்கு பார்த்தா லாபத்தை ஒரு இளவையும் காணும், கம்மி லாபமா இருக்குது, தொழுது என்ன பயன் சொல்லி அல்லாஹ்வையே அலட்சிய பொருளாக மாற்றக்கூடிய நாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, சையதுனா பிலால் ரலியல்லாஹு அவர்களை சொல்லாமல் கிடக்க முடியாது. அல்லாஹ்வுடைய ரஹமத்தால் அவர்கள் எப்படியெல்லாம் உயர்த்தப்பட்டார்கள் என்பதை சொல்லாமல் யாரும் கடந்து விட முடியாது. ஒரு முறை அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு சபையோர்கள் முன்னிலையிலே பிலால் ரலியல்லாஹு அவர்கள் ஏதோ ஒன்று மாற்று கருத்து சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக இப்னு சௌதா, கருப்பியின் மகனே என்று அவரை கேவலமாக ஒரு வார்த்தையை விட்டு விட்டார். உடனே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஓடோடி சென்று குலுங்கி குலுங்கி அழுதார்கள். என்னை பெற்றெடுத்த மாதாவை நான் கருப்பினம் என்பதற்காக கருப்பி பெற்ற மகனே என்று என் தாயை கேவலப்படுத்தி அபூ தர் கிஃபாரி சொல்லிவிட்டார் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். அபூ தர் கிஃபாரி சிவப்பு, நல்ல அழகு, ஹை குவாலிட்டி அரபி. அவர் அந்த அரபி அந்த ஒரு கெத்து இருக்கும் இல்லையா, அதை வச்சு நீக்ரோக்கள், தாழின மக்கள் அப்படின்றதுனால அந்த தாழின மக்களை ரொம்ப கேவலமாக அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை ஒண்ணு விட்டுட்டார். அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புடிச்சு உள்ளுக்குனாங்க அவரை, அபூ தர் கிஃபாரிய. ஐயாமுல் ஜாஹிலியத் என்ற மடமை காலத்திலிருந்து நீ இன்னும் மீளலையான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இன்னும் அந்த முட்டாள்கள் காலத்திலிருந்து நீ இன்னும் மீளலையா, எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை ஒரு மனித பண்பாளரை பார்த்து சொல்லி இருக்கிற அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு மனம் திருந்திய ஹஜ்ரத் அபூ தர் கிஃபாரி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி மன்னிப்பு கேட்பாரு, யா பிலால், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்லாம் மன்னிப்பு கேட்க மாட்டாரு. படுத்துருவார், கீழே படுத்துட்டு அத்தனை சஹாபாக்கள் சுத்தி நிற்பாங்க. என்ன மிதிங்க பிலால் அப்படின்னு சொல்லி சொல்வார். என்ன மிதிங்க, என்ன வந்து காலை வச்சு மிதிங்க, என் இனவெறி ஒளியட்டும், என் இனவெறி அழியட்டும், நான் என்ற மமதை போக்கு பொசுங்கட்டும், என்னை காலை வைத்து மிதியுங்கள் என்று சொல்வார் ஹஜ்ரத் அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு. துடித்து போவாங்க ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு. நீங்க சொன்ன வார்த்தையை விட நீங்க இப்ப சொல்றதுதான் எனக்கு ரொம்ப சங்கடத்தை கொடுக்குது, நான் அல்லாஹ்வுக்காக பொறுத்து கொண்ட, இப்படி உயர்த்தினார் ரப்பல் ஆலமீன் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அவர்களை. அதனால அல்லாஹ்வுடைய ரஹமத் என்பது கொட்டி கிடக்கிறது. நமக்கு ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லி ஆக வேண்டும் சகோதரர்களே. நம்முடைய வாழ்நாள் அவன் போட்ட பிச்சை, நம்முடைய சிந்தனா திறன் அவன் போட்ட பிச்சை, வியாபாரத்தின் நுணுக்கம் அவன் போட்ட பிச்சை, உடல் அங்க அசைவுகள் அனைத்தும் ரொம்ப செயலாக்கத்தோடு செயல்படுகிறோம் என்று சொன்னால் அவன் போட்ட பிச்சை. இந்த ஒரு மாத காலம் இந்த ரஹமத்துடைய நியாமத்தை நாம் நினைத்து பார்த்து கொண்டு, ரஹமத்தையும் நியாமத்தையும் நினைத்து பார்த்து கொண்டே இருந்தாலும் கூட காலம் முழுக்க அவன் செய்த இந்த பேருபகாரங்களுக்கு எந்த வகையிலும் நாம் நன்றி செலுத்தியவர்களாக ஆக முடியாது. குறைவாக நன்றி செலுத்துன்னு தான் சொல்றான். அந்த ரமலானுடைய காலகட்டத்துல மட்டும் தொழுகை அப்படின்றது இல்லாம நான் உன்னை வந்து ரமலான் மாதத்துல மட்டும்தான் நினைச்சு பார்த்தனா, அப்படி இல்லையே.
எல்லா காலம் தானே நீ என்னுடைய அடியான், எல்லா காலம் தானே உனக்கு சுவாசம் கரெக்டா போகுதான்னு பாக்குறேன், உனக்கு எல்லா வகையான நியமத்துக்களையும் எல்லா காலம் தானே தந்துட்டு இருக்கிறேன். ரமலான் காலத்துல மட்டும் அப்படியே அள்ளி 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 இறைச்சிட்டு அப்புறம் எப்ப ஷவ்வால் ஒன்னு பிறக்குதோ அதோட எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணலையே, தொடர்ந்து கொடுத்து கொண்டே தானே இருக்கிறேன். என்னவே முடியாது. அல்லாஹ்வுடைய நியமத்தை நீ என்னன்னு சொல்லி நினைச்சா கூட என்ன முடியாதுன்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்படிப்பட்ட அந்த வல்லவனை துதிப்போம், அவனுடைய அன்பில் மகிழ்வோம், அவனுடைய அருளில் மகிழ்வோம், என்றும் அவனுக்காக வாழ்வோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.